ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதையா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸை பற்றி புறணி பேசினதும் கம்ப்ளைண்ட் பண்ணதும் போக இப்போ அந்த ஷோவோட ஹோஸ்டான விஜய் சேதுபதி அவர்களை பற்றியே பேசுகிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க. ஒரு ஷோவில் இருந்துக்கிட்டு ஒரு ஷோவோட ஹோஸ்ட் அசிங்கப்படுத்துறதும் அந்த ஷோவை அசிங்கப்படுத்துறதும் ஒன்று தான். அவர் ஒன்றும் அவங்க பண்ணாத தப்பை ஒன்றும் கேட்கல. அவங்க வீட்டில் இருந்து பேசியிருந்தா அது வேற. அவங்க இருக்கிறது பிக் பாஸ் ஹவுஸ். பிக் பாஸ் ஹவுஸில் இருந்துக்கிட்டு அவங்க தப்பு பண்ணால் அதை கேட்குறதுக்கு ஹோஸ்ட்டுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் அதை பற்றியே இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே இருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. வினோத்தை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். அவருக்கு டெக்கோரம்னா என்னன்னு புரியலை, அந்த டாஸ்க் அவர் ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம். ஆனால் கமருதீன் அவர்கள், நான் அவர் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் சாரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பேச்சை அதோடு நிப்பாட்டிடுவேன், வேற ஒருத்தவங்களுக்கு அதை மாற்றி விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. இங்கே எஃப்ஜே அவர்கள், நான் ஹோஸ்ட்டுக்கான மரியாதையெல்லாம் கொடுத்துருவேன், அவர்கிட்ட சரிங்கன்னு சொல்லி அதோட நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆதிரையோட கேஸில் சாரி கேட்டு அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கின மாதிரி ஆக்கிடுவேன்னு சொல்லாமல் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஷோவில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாத ஒருத்தரும் ஒரு பொண்ணை கெரியரே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுற ஒருத்தரும் இத்தனை நாள் எப்படி உள்ளே இருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.